தமிழ்நாட்டில் சிலர் ஊழல் செய்து பணம் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் தான் ஈட்டிய பணத்தை பிறருக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடைவதாக பெரம்பலூர் மக்களவை தொகுதி ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பெரம்பலூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் பாரிவேந்தர் இடைவிடா பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நாகமநாயக்கன்பட்டி என்ற இடத்தில் அவர் இன்று வாக்கு சேகரித்தார். அப்போது அங்கு திரண்டிருந்தவர்கள் மத்தியில் பேசிய பாரிவேந்தர் வரும் தேர்தலில் தன்னை எம்பியாக தேர்ந்தெடுத்தால் பெரம்பலூர் தொகுதிக்கு ரயில்வே திட்டத்தை நிச்சயம் கொண்டு வருவேன் என்று உறுதியளித்தார். நாட்டு மக்களுக்காக இரவு பகலாக உழைக்கும் மோடியின் கரத்தை வலுப்படுத்த மக்கள் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று பாரிவேந்தர் கேட்டுக்கொண்டார். எக்காரணத்தை கொண்டும் யாரும் திமுகவிற்கு வாக்களிக்க கூடாது என்றும் அவர் பேசினார். பின்னர் சித்திரப்பட்டி என்ற சிற்றூரில் ஆதரவு திரட்டிய டாக்டர் பாரிவேந்தர் தனது எம்பி தொகுதி நிதியை முழுவதுமாக செலவிட்டு எண்ணற்ற வளர்ச்சிப் பணிகளை நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்தார். எஸ்ஆர்எம் கல்விக் குழுமத்தில் இலவச கல்வி பெற்று ஏழை குடும்பங்களிலிருந்து 1200 பேர் பட்டதாரிகளாக வந்திருப்பது தனக்கு எல்லையில்லா மகிழ்ச்சியை அளிப்பதாக பாரிவேந்தர் கூறினார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஊழல் பணத்தை வெளிநாடுகளில் முதலீடு செய்வதாக குற்றம் சாட்டிய பாரிவேந்தர் ஆனால் தான் ஈட்டிய பணத்தை பிறருக்கு கொடுத்து மகிழ்வதாக தெரிவித்தார். ஆகவே மக்கள் நல்லவர்களை தேர்வு செய்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக்கொண்டார். பின்னர் அவர் துறையூரில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்து குத்து விளக்கேற்றி சிறப்பித்தார். இதில் இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயசீலன், முதன்மைச் செயலாளர் சத்யநாதன், முதன்மை அமைப்புச் செயலாளர் எஸ் வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கீழக்குண்டுப்பட்டு என்ற சிற்றூரில் திரண்டிருந்த பொதுமக்கள் மத்தியில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் கடந்த தேர்தலில் தான் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றியிருப்பதாக தெரிவித்தார். நீட் தேர்வு விவகாரத்தில் மாணவர்களின் திறனை திமுக அரசு வீணடிப்பதாக பாரிவேந்தர் குற்றம் சுமத்தினார். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என கூறி 50 லட்சம் பேரிடம் கையெழுத்து வாங்கி திமுகவினர் அதனை வீட்டில் வைத்திருப்பதாக டாக்டர் பாரிவேந்தர் சாடினார். நான் கடந்த முறை ஒரு வாக்குறுதியை கொடுத்தேன். ஏழை குடும்பத்திலிருந்து பிறந்த ஆணை பொண்ணு அவர்களுக்கு உயர்கல்வி இலவசமாக கொடுக்கப்படும். 1200 பேருக்கு இலவச கல்வி கொடுக்கும் என்று சொன்னேன். அதே போல 1200 மாணவ மாணவிகளுக்கு இன்ஜினியரிங் படிப்பதற்கு, அதே போல MBA படிப்பதற்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பதற்கு, விவசாய கல்லூரி பட்டத்தை பெறுவதற்கு என்று 1200 பேருக்கு இன்னைக்கு பட்டப்படிப்பு படிக்க வைத்து இதெல்லாம் நான் போற இடமெல்லாம் அங்க பெற்றோர்கள் பார்க்கிறார்கள். இங்க கூட யாராவது சொன்னாரு, எங்க பையன் அங்கதான் சார் படிச்சாங்கன்னாரு. ஆனா ஏழையா இருக்கிற இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் போகிற இடமெல்லாம் பெற்றோர்கள் என்னை பார்த்து கண்ணீர் விடுகிறார்கள். ஆனந்த கண்ணீர். எங்க பையன் 3 பேர் எங்க படிச்சான், என் குழந்தை படிச்சாங்க. ஆகவே செய்திலேயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பொன்னிய கல்விதான். மகிழ்ச்சியாக இருக்கிறேன். காரணம் 1200 குடும்பங்களில் இன்றைக்கு ஏழை குடும்பங்களில் நிச்சயமாக பட்டப்படிப்பு என்னவென்றே தெரியாத குடும்பங்களில் இன்றைக்கு ஒரு பட்டதாரியை உருவாக்கி இருக்கிறோம். என்னுடைய பாராளுமன்ற தொகுதியில் இன்று மகிழ்ச்சியாக உங்களிடம் வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த நீட்டுங்கிற வார்த்தையை நீங்க எல்லாரும் கிராமத்து மக்கள், எது நீட்டுங்கிறது டாக்டருக்கு படிக்கிறதுக்கான ஒரு தேர்வு. 3 வருஷம் ஆச்சு, ஒரு கையெழுத்து போட்டு ஒன்னும் ஆகல. ஆனா அவங்க கட்சிக்காரங்கிட்ட தான் 50 லட்சம் கையெழுத்து வாங்கி வீட்டுல வச்சுட்டு இருக்காங்க. இது ஆகவே ஆகாது. பொய்யிலும் பொய், மிகப்பெரிய மேலே பொய் அது. ஆக இந்த மக்கள் எல்லாம் மக்களை மாணவர்களை ஏமாற்றி தூண்டி மாணவர்களுடைய திறமையை இவர்கள் கெடுக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் புத்திசாலிகள், திறமையானவர்கள். விருப்பப்படுறவங்க எழுதிட்டோம், இல்லைன்னா அடுத்த முறை எழுதி பாஸ் பண்ணிட்டு போ, டாக்டர் ஆகிட்டு போ. அதை விட்டுட்டு இது மாதிரி குழப்பங்கிறாங்க. அதனால ஒரு ஆதாயம் பார்க்கறாங்க.